ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. யாக்கோபு தன்னுடைய திருமடல் ரொம்ப அழகாக சொல்கிறார். இந்த நாக்கு இருக்கு இல்லைங்களே, இந்த நாக்கு பைப்பு மாதிரிங்க, பைப்பு மாதிரி. அந்த பைப்பில் நல்ல தண்ணி வந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவோம். தண்ணியை நம்ம வரதில்லை, வந்துச்சுன்னா அவ்வளோ சந்தோஷம். ஆனால் இதே தண்ணி திறக்குள்ளே டிச்சு தண்ணி வந்தால் எவ்வளோ சங்கடப்படுவோம். அதே போல் தான் இந்த நாக்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது. நாவை காத்தவன் நான்குலத்தை காத்தவன்றது போல் இந்த நாவை நம்ம காத்தோம்னாக்க நிறைய பிரச்சனைகளை சமாளிக்கலாம். இந்த நல்ல நீரும் அல்லது அழுக்கு நீரும் ஒரே வீட்டிலேருந்து வருமா? ஒரு கேள்வி கேட்டு ஏன் உன் நாக்கை கெட்டதுக்கு பயன்படுத்துகிறீங்க என்று ஒரு கேள்வி கேட்பார். இரண்டாவது, ஒரு கப்பலை ஒரு நங்கூரம் அப்படியே நிறுத்தி வைக்கிற மாதிரி நம்முடைய செயல்பாடுகள் எல்லாத்துக்கும் அப்படியே ஒரு அச்சாணியாக நிற்கிறது நாக்கு தான் அப்படிம்பார். இன்னொன்று அழகாக சொல்லுவார், ஒத்த தீப்பொறி ஒரு காட்டையே எரிச்சிருதுங்க. நீங்கள் சொல்கிற ஒத்த வார்த்தை எதை வேணாலும் செய்யும், ஜாக்கிரதையாக இருங்கிறார். எவ்வளோ அழகான உதாரணங்கள் பாருங்கன்னா, பேச்சு பற்றியும் நாவை பற்றியும் யாக்கோபு தன்னுடைய திருமுகத்தில் அழகாக சொல்ல 4ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன், அவ்வளோ அழகாக சொல்கிறார். இந்த நல்ல விதமாக பேசி யோனத்தான் மட்டும் போய் கொஞ்சம் கெட்ட விதமாக பேசியிருந்தாருன்னா கதையே மாறி இருக்கும், ஒரு சரித்திரமே சரிஞ்சிருக்கும். ஆனால் அழகாக நல்ல விதமாக பேசி, ரொம்ப அருமையான வார்த்தை. யோனத்தான் தாவீதன் சென்று நல்ல விதமாக பேசி 3 காரியங்களை சொல்கிறேங்க. சவுல் யார்? தாவீதை கொல்ல தேடுகிறான். மூத்த மகளை பணயம் வைத்தவன், இளைய மகளை பணயம் வைத்தவன், இவன்கிட்ட போய் கொல்றான்னு சொன்னவன், மகனென்றும் பாராமல் தன்னுடைய எண்ணம் ஈடோருக்காக எதை வேணும் செய்ய துரிகிற ஒரு பழைய ஏற்பாட்டு ஏரோது இல்லைங்களா? அப்படிப்பட்டவர்கிட்ட போய் நல்லதாக பேசுகிறார். அப்போ இவர் எவ்வளோ தைரியம், எவ்வளோ நம்பிக்கை, அவர் மேலே எவ்வளோ பாசம் இருக்கும். இந்த 3 யோசித்து பார்க்கணும். சொல்கிறார், நான் சொல்கிறேன், அவர் கேட்பார், இந்த ஒரு நம்பிக்கை. ரெண்டாவது சொல்லுவதை சொல்லும் வகையில் சொல்ல வேண்டும், சொல்லும் வகையில் சொல்லணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல விதமாக பேசுகிறார். ரொம்ப நிறைய சமயத்தில் நிறைய வாய்ப்புகள் நம்ம இழந்துறதே ஒரு சிலர் நல்ல விதமாக நம்மளை பற்றி சொல்லாததுனால. ரொம்ப முக்கியமான காரியம். எங்களுடைய ஆயர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், வகுப்பறையில் சொல்லுவார், எவ்வளோ தெரிந்திருக்கா என்பது முக்கியம், அதே போலவே யாரையெல்லாம் சேர்ந்து வைத்திருக்கா என்பது முக்கியம் அப்படிம்பார். ரொம்ப அழகாக சொல்லுவார். எவ்வளவு தெரிந்து வைக்க என்பது முக்கியம், யாரை சேர்ந்து வைத்திருக்கா என்பது அர்த்தம். இன்னொரு அழகான வாக்கியத்தை ஆயர்கள் ஒரு முறை சொன்னார், எவ்ரி ரிலேஷன் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் அ ரிலேஷன். எவ்வொரு ரிலேஷனையும் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தா நீ சந்தர்ப்பவாதி, ஆனால் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு உறவாக நீ பார்த்தனாக்க நீ யதார்த்தவாதி. அந்த அருமையான ஒரு வாழ்க்கை தத்துவங்களை 2 வரிகள் இப்படி சொல்லிட்டு போயிருக்கிறார். ரொம்ப அருமையான வார்த்தை. நம்ம ஒரு 10 நிமிஷம் தான் பேசுவோம், அதை வாழ்நாள் முழு மறக்க முடியாத ஒரு இனி அனுபவம் மாற்ற முடியும். எப்போ? நல்ல விதமாக பேசணும்னாக்க. ஒரு ஜெர்மனியை துணுக்கு ஒன்று படித்தேன். பஸ்ஸில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, கொஞ்சம் குண்டாக இருக்கிறாரு. அந்த பக்கம் ஒரு ஒல்லியாக ஒரு அம்மா உட்காந்துட்டு இருக்குது. இவர் உட்காந்தனால முக்குது, மொனவுது, திட்டுது, அப்படியே நெளியுது, அப்படியே ரொம்ப அன்னீஸாக பிஹேவ் பண்ணுது. இந்த அவர் கொஞ்சம் அப்படியே அமைதியாக பொறுமையாகவே இருக்கிறார். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறார், படிக்கிறாரு, மியூசிக் கேட்குறாரு, அப்புறம் சிப்ஸு சாப்பிட்றாரு, கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறாரு. பொறுமையாக இருந்துட்டு அந்த அம்மா ஒரு இடத்துல இப்படி இடிக்குது. அவர் கொஞ்சம் கோவிச்சிக்காமல், மா யூ லைக் பிஸ்கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்கெட்டை கொடுக்குறாரு. அந்த அம்மா இப்படியே பார்த்துட்டு ஓகே அப்படின்னு வாங்கிக்குது. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. இப்போ இதை பார்த்துட்டு இருந்த இன்னொருத்தர் கேட்குறாரு, சார் அந்த அம்மா அவ்வளோ இன்டிஃபரெண்ட்டாக நடந்துச்சு, நீங்கள் குண்டாக்குறது தன்னுடைய செய்கையினாலும் தன்னுடைய பாடி லாங்குவேஜாலும் அவ்வளோ இது பண்ணிச்சு, நீங்கள் அவங்களுக்கு பிஸ்கட் கொடுத்து கவர்ந்துட்டீங்களே அப்படின்னாங்க. அப்போ ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அந்த துணுக்கு முடியுது, பயணம் என்பது சிறிது நேரம் தான் அப்படின்னு சொல்லி நிறுத்திடுவார். அவ்வளோதான். அடுத்த ஸ்டாப்பில் இறங்க போகிறேன், அதுக்கிட்ட சண்டை போட்டு என்ன சாதிக்க போகிறேன்? எல்லாருக்கும் அடுத்த ஸ்டாப் வந்துடுங்க, எல்லாருக்கும் அடுத்த ஸ்டாப் வந்துடும். அதில் போய் சண்டை, சச்சரவு, பகைமை, வெறுப்பு, அடுத்தவங்களை பற்றி பேரை கெடுக்கிறது, கேரக்டர் அசோசியேட் பண்ணுறது, ஐயோயோ டைம் வேஸ்ட்டு. சைனா மொழியில் சொல்லணுன்னாக்க அது எனர்ஜி லீக்.
எனர்ஜி லீக். நம்மளுடைய எனர்ஜி நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு விரயம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த கெட்டதை பேசி, கேரக்டர் அசன் பண்ணி, காசிப் பண்ணி, நல்ல விதமாக பேசி, கொலை செய்வேன் என்று துடிக்கிற தவிக்கிற ஒரு மனிதரிடம் அவரை பற்றி நல்ல விதமாக பேசுவதற்கு எவ்வளோ நல்ல மனது வேண்டும், எவ்வளோ மன உறுதி வேண்டும், மன துணி வேண்டும். அது யோனத்தான்ட்ட இருக்குது. நிறைய சமயத்தில் மற்றவங்களை பற்றி நம்ம நல்லது பேசலாம் கூட கெட்டது பேசக்கூடாது என்கின்ற ஒரு அருமையான கருத்தை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே இந்த கருத்தை சொல்லியிருக்கிறேன். தீவிரவாதிங்கிறவங்க யாருங்க? ஒரு இடத்துல பாம்பு வச்சு அந்த இடத்த தகர்க்கிறவங்க, நாச வேலை சதி வேலையில் ஈடுபடுறவங்க. ஒரு தீவிரவாதிகிட்ட எத்தனை பாம்பு இருக்கும்? ஒரு பாம்பு இருக்கும். திருந்த பிரான்சிஸ் சொல்கிறாரு, இந்த தீவிரவாதி ஒரு இடத்துல ஒரு பாம்பு வச்சு ஒரு இடத்துல நாசம் பண்ணுவார். ஆனால் அந்த வாயில் பாம்பு வச்சுக்கிறவங்க, கெட்ட வாய் வச்சுக்கிறவங்க போன இடத்துலாம் டபாருன்னு பாம்பை போட்டு ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும், ஒவ்வொரு சமூகத்திலையும், ஒவ்வொரு அன்பியத்திலையும் பாம்பை போட்டு போயிட்டே இருப்பாங்க. அது வெடித்து செதறிட்டு இருக்கும். அதுக்கு முன்னாடி அடுத்த இடத்துக்கு பாம்பு போகிறது போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தீவிரவாதிகளை தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு பாம்பு வைங்கிறாரு. எவ்வளோ இது பாருங்கள், திருத்தந்தை வந்து எவ்வளோ இயல்பாக அன்றாட வாழ்வுடைய நுணுக்கங்களை பார்த்துட்டு ரொம்ப வாழ்க்கை உகந்தவர் சொல்கிறாரு. டெரரிஸ்ட் வந்து ஒரு பாம்பை கையில் வச்சு ஒரு இடத்துல நாசம் பண்ணுறாரு. இந்த ஓரல் டெரரிஸ்ட்டுங்கிறவங்க போகிற இடத்துலாம் பாம்பா போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அங்கலாய்ப்பை வெளிப்படுத்துகிறார். அழகான ஒரு வார்த்தை. அதுதான் நல்ல விதமாக பேசி. இது முதல் கருத்து. இரண்டாவது, ஒரு ஃபாதர் நின்றுட்டு இருந்தார். நான் பக்கத்தில் கூட பேசிகிட்டு இருந்தேன். அவருடைய பங்கு மகன் ஓடி வந்து சிலுவை வாங்கினா. அப்படி ஒரு 26-27 வயசு இருக்கும். சிலுவை வாங்கினார். அப்புறம் என்னடா அப்படின்னாரு ஃபாதர். கேட்குறாரு, ஃபாதர் நாளைக்கு பீனியா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து நான் இன்டர்வியூக்கு போகிறேன் ஃபாதர் அப்படின்னாரு. அப்புறம் அப்படின்னாரு, அந்த ஃபேக்ட்ரி ஓனரு கேத்தலிக் ஃபாதர், உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்கன்னு சொன்னாங்க ஃபாதர்னு. அப்படின்னாரு. நீங்கள் ஒரு ஒத்த வார்த்தை போட்டிங்கன்னா, ஃபோன் பேசுனீங்கன்னா என் தலையிலுத்த மாறும் ஃபாதர் அப்படின்னாரு. அந்த வார்த்தைக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நீங்கள் ஒரு வார்த்தை, ஒரு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா என் வாழ்க்கை தலையிலுத்த மாறும் ஃபாதர் அப்படின்னா. பாரு, நான் பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு போட பார்த்துக்கலாம்டா அப்படின்னு நினச்சி வச்சார். வேலையை வாங்கி கொடுத்துட்டாரு. ஒரு 45 காசு ஒரு லோக்கல் ஃபோன் கால். அவன் வாழ்க்கையே மாறுது. ஒருவேளை அந்த ஃபாதர் செய்யாம விட்டார்னா வெதும்பி இன்னொரு வாய்ப்பை அவன் தப்பிச்சு காத்து கிடக்கணும். காலத்தினால் செய்த உதவி ஞானத்தில் மானப்பெரிது. நம்முடைய நல்ல விதமாக ஒரு இடத்துல பேசணும் அப்படின்னா பேசி நிற்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு முறை நான் உடம்பு சரியாக இருந்தபோது என்னுடைய மருந்து பெட்டியும் படுக்கை பெட்டியும் தூக்கிட்டு சேலம் முன்னால் ஆகி எனக்கு முன்னாடி போயிட்டே இருந்தார். இன்னும் கண்ணில் இருக்குது. அவ்வளோ அருமையான ஒரு நல்ல மனிதர்கள் தான் நம்மளை வாழ வைக்கும் தெய்வங்கள். அதான் பைபிள் அழகாக சொல்லுது. இன்சொல் நண்பரை பெருகச் செய்யும். இன்சொல் நண்பரை பெருகச் செய்யும். ரொம்ப அழகான வார்த்தை. நல்ல விதமாக பேசி அந்த நல்ல விதமாக பேசுறதே ஒரு நல்ல மனசனுடைய அடையாளங்க. ஒருத்தர் எங்கன்னா குறை சொல்கிறாங்க அப்படின்னாக்க எனர்ஜி லீக் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்கள் போனீங்கன்னா உங்கள் எனர்ஜி லீக் ஆகும். போயிட்டே இருங்க அந்த இடத்த விட்டு. ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். இவர் தொடர்ந்து அங்கேயே நின்று இவர் எதுவும் பேசலான்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். அவரை பற்றி இவரை பற்றி அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். இவர் கேட்டுக்கிட்டே அமைதியாக இருக்கிறார். அவர் போயிட்டார். நான் சொன்னேன், அவர் தான் வளன்னு அவரை பற்றி இவர் பேசல, நீ அங்கேயே நின்றுக்கிற போக வேண்டியதானே. நீ போனால் என்னை பற்றி அவன் பேசுவான். எவ்வளோ ஒரு பாதுகாப்பற்ற தன்மை நம்ம உள்ள உருவாக்கி வச்சிருக்கோம் பாருங்க. அந்த ஆள் அப்படி போட்டு வாங்குறவன் என்னை பற்றி என்ன பேச போறானோ இல்லை அங்கேயே போட்டு இருந்துட்டேன் அப்படின்னா உண்மைதானுங்களே. வாழ்க்கைன்றது ரொம்ப நல்ல விதமாக பேசுவது என்பது ஒரு விவிலிய அருட்குணம். நல்ல விதமாக இப்படி நல்ல விதமாக பேசிய பல நன்மைத்தனங்களை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு ஏழை பொண்ணு, அப்பா இல்லாத ஒரு கைவிடப்பட்ட ஒரு பெண், ஆனால் கோயில் கூட்டம், கோயிலில் சுத்தமாக வச்சுக்கும், ஓய்வு நேரத்தில் வந்து துணி தைச்சி கொடுத்து அதனுடைய வீட்டு வேலையை செஞ்சு பழிச்சிருக்கு. சாதாரண ஒரு எளிய குடும்பம் ஏழ்மை நிலையில் வாழ்ந்த பொண்ணு. நல்ல மாப்பிள்ளை கிடைச்சார். அருமையான மாப்பிள்ளை, கை நிறைய சம்பளம், வீடு நிறைய பாத்திரம், மனசு நிறைய பாசம் கிடைச்சாரு. கைப்பிடிச்சோன்னு அந்த பொண்ணை கேட்டேன், மா நீ செஞ்ச நல்ல காரியத்துக்கு உனக்கு கடவுள் ஆசிரிச்சுக்கிறேன் அப்படின்னேன். ஃபாதர் ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களான்னுச்சு. சொல்லுமா அப்படின்னேன். என்னை பொண்ணு பார்க்குறதுக்கு வந்தவங்க என்னை தேடிலாம் வரல ஃபாதர். கோயிலுக்கு வந்து இந்த ஊரில் நல்ல பொண்ணாக கிடைக்குமா, எங்கள் பையனுக்கு துபாயில் வேலை செய்கிறான் அப்படின்னு வந்தாங்க. மரன்சன் அப்போ தான் முடிஞ்சிச்சு. மரன்ஸ்காரங்க அம்மாங்க அவங்க போய் கேட்டவொன்னு அவங்க மரன்சன்காரங்க சொல்லிக்கிறாங்க, தங்கமான பொண்ணு, மாதா மாதிரி ஒரு பொண்ணு, மகராசியான பொண்ணு, அப்பா அம்மா மட்டும் இல்லை ஆனால் கடவுளே அவருக்கு அப்பா அம்மாவாக இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணுக்குது எங்கள் ஊரில் அப்படின்னு சொல்லி என் பேரை சொன்னாங்க. அவங்க சொன்ன நல்ல வார்த்தையினால என் குடும்பத்துக்குள்ளே விளக்கேற்றி வச்சாங்க சாமின்னுச்சு. நல்ல விதமாக பேசி நம்ம சொல்கிற ஒவ்வொரு சின்ன திரியும் வந்து ஒரு தீபமாக ஒரு வீட்டுக்குள்ள மாறும். நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து தீப்பந்தமாக குடிச்சு கூட கொளுத்தோம். அதை நம்ம யோசித்து பார்த்து நம்ம பேசணும்.
அதான் ஒரு பிடிக்கும். அதே போல் வந்து நம்ம அதான் ஷேக்ஸ்பியர் சொல்கிறாரு, வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பும் கடந்து போன காலமும் வாயிலிருந்து புறப்பட்ட சொல்லும் திரும்பி வரவே வராது. இவ்வளோ ஸ்ட்ராங்கான வார்த்தை. வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பும் கடந்து போன காலமும் வாயிலிருந்து புறப்பட்டு போன சொல்லும் திரும்பி வரவே வராது. அப்போ வரவே முடியாத அந்த இட்டர்னல் வேர்டை நம்ம நல்லா மாத்திரம் பயனுள்ளவரை பயன்படுத்தணும். யோனத்தான் அழகாக பயன்படுத்துகிறார். எப்படி பயன்படுத்துகிறாரு? நல்ல விதமாக பேசி. ஆசிரியர் முன்னாடி சொல்கிறார், கெட்டதாக பேசல, நல்லது பேசல, பார் அப்படிங்கிற நம்ம அட்டென்ஷன் இழுக்கிறாரு. வாசிப்புமே 4 காரணங்களை நம்ம வாசித்தோம். 4 காரணங்களை சொல்கிறார். முதலாவது ரொம்ப அழகான ஒரு காரணம் சொல்கிறாரு, அரசர் தம் அடியான் தாவீதின் பொருட்டு பாவம் செய்ய வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது பாவம். பளிச்சுன்னு அடித்தார். பளிச்சுன்னு ஒளிவு மறைவு இல்லாமல், அப்பா நீங்கள் தப்பு பண்ணுறீங்கப்பா, அவனை குறித்து நீங்கள் தப்பு பண்ணிடாதீங்க. எவ்வளோ அழகானது. அதான் கிரேக்க ரெட்டாரிக்ஸில் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, டெல் தம் வாட் யூ வாண்ட், வாட் யூ ஆர் கோயிங் டு டெல் தம், டெல் தம் வாட் யூ வாண்ட் டு டெல் தம், பாயிண்ட் பை பாயிண்டா டெல் தம், கன்க்ளூஷனில் வாட் யூ டோல் தம். இதெல்லாம் அங்கே இருக்குது. அப்படியே ரொம்ப அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு பாயிண்ட், அவரை குறித்து நீங்கள் பாவம் பண்ணாதீங்கப்பா. முதல் காரியம், பாவம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஜாக்கிரதை சொல்லிட்டு அவரை குறித்து, அடியானாகிய தாவீதை குறித்து நீங்கள் பாவம் செய்யாதீர்கள். முதலாவது. இரண்டாவது, ஏன் செய்ய வேண்டாம்? ஏனெனில் சொன்னார்ல, ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார்ல, இதை தான் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு ஏன் பாயிண்ட் சொல்கிறார், என்னென்ன சொல்லுமோ அதெல்லாம் சொல்கிறாரு. ஏனால் அவன் உனக்கு எந்த தீங்கும் செஞ்சதில்லை. அவன் எந்தாவது ஒரு தப்பு பண்ணிக்கிறானா உனக்கு எதிராக? ஏதாவது கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ரத்தத்துக்கு ரத்தம், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறாரா? முதல் காரியம். ரெண்டாவது, அவனுடைய செயல்கள் அரசில் மிகவும் பயனுடையாக இருந்தன. ரொம்ப அழகாக சொல்கிறாரு, அவன் ஒரு தீங்கும் செய்யலை, அவன் நல்லது செஞ்சிருக்கிறான். உமது அரசில் உங்களுக்கு மட்டும் இல்லை, என்டையர் கிங்கடத்துக்கே நல்லதாக செஞ்சுக்கிறான். முதலாவது காரியத்தில் அந்த மாற்று சிந்தனையும் ஒரு மாற்று கலாச்சாரத்தின் பக்கமாக அவரை இழுத்துக்கிட்டு வரா. அப்படி முதல் காரியம். அவன் இன்னசென்ட்டுங்க. அவனுடைய மாசற்ற தன்மையும் பாவமில்லாத தன்மையும் நீங்கள் பாருங்கள். நீ பாவம் செய்யாத நாங்கள் சொல்லிட்டு இங்கே பாவமில்லாத ஒரு மனிதனை படம் பிடிச்சு காட்டுற. முதலாவது. இரண்டாவது, அவனுடைய செயல்கள் மேலும் அரசியல் பயனுடையாக இருந்தன. அவன் தான் உயிரையும் கையில் பிடிச்சிக்கிட்டு, இங்கிலீஷில் அப்படி தான் சொல்லுது, he held his life in his hand and ran far அப்படின்னு ஒரு அழகாக ஆங்கிலத்தை சொல்கிறாங்க. அவன் தன் உயிரையும் ஒரு பொருட்டாது எண்ணாது அப்பிலிஸ்தரை கொன்றான். அவன் மட்டும் கொல்லலைன்னா என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்கப்பா. நீ போனியா? நான் போனா? அவன் போனானா? யாரும் போகல. இவன் போனான். யாருமே இல்லாதப்ப இவன் போனான். அவனை போய் கொல்ல தேடுறியாப்பா? எவ்வளோ அழகான ரேஷனலிஸ்டிக் ஆர்கியூமெண்ட்டு பாருங்க. அதனால் ஆண்டவர் இஸ்ராயேல் அனைவருக்கும் பெரும் வெற்றியை தந்தார். அவன் ஜெயிக்கலைங்க, ஆண்டவர் ஜெயிச்சார். சவுலை போய் யோசிப்பான், ஆண்டவர் ரோட இருக்கிறார், நம்மகிட்ட இல்லையே. அதை கொண்டு ஆண்டவருடைய காட் எலமெண்ட்டை கொண்டு வந்துட்டார். ஆண்டவர் அவன் வழியாய் ஒரு மாபெரும் வெற்றியை தந்தார். மூணாவது, அதை பார்த்து நீங்களே சந்தோஷப்பட்டீங்கல்ல. பாருங்க, அவ்வளோ ஆமம்பாடம் வைக்கிறது. எதிராளியும் வந்து நீ சொல்ற கரெக்டு தான் சொல்ல வைக்கிறது அழகான இதான் ரெட்டாரிக்ஸ். நீயும் மகிழ்ந்தீர் இல்லையா? ஆமாம் அப்படின்ட்டு. அப்படி இருக்க அப்போ வந்து பாக்கி சொல்லி முடிச்சிட்டாரு. எந்த காரணம் இல்லாமல் தாவீதை கொள்வதன் மூலம் மாசற்ற ரத்தத்தை நீரே சிந்தி பாவம் செய்ய வேண்டும். ரொம்ப அழகான கருத்துங்க. thou shall not shed the innocent blood ஒரு பெரிய அருமையான ஒரு வாக்கியம் இருக்குது. முக்கியமான கருத்து. மாசற்ற ரத்தத்தை சிந்த நான் சித்தமாக இருந்தேன்னு சொல்லிட்டு சூசனுடைய இதில் அழகாக சொல்லுவாங்க. தானியேல் புத்தகத்தில் இந்த மாசற்ற ரத்தத்தின் குறித்து எனக்கு எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது அப்படின்னு தானியேல் கத்துவார். ஏன் அப்படி சொல்கிறீங்க? நாங்கள் அநேகமாக கொல்ல போகிறோம், பாவத்திலே கொல்ல போகிறோம், வந்து விசாரிக்கக்குள்ள தான் அந்த மாசற்ற ரத்தம் காப்பாற்றப்படும். ஆபேலின் ரத்தம் மாசற்ற ரத்தம் இரண்டு நோக்கி கூக்குரல் இட்டுச்சு. அது சவுலுக்கு தெரியும் இல்லைங்களா? நாபோத்தின் ரத்தம் ஆண்டவரை நோக்கி கூக்குரலும், அது வந்து பின்னாட்கள் சொல்லப்படும். அந்த ரத்தம் சிந்துதல் இரண்டாக ஒரு வலிமையான சத்தத்தையும் வலிமையான ஒரு கூக்குரலை எழுப்போம். அதுக்கு நீ மாட்டிக்குவேன். அழகா தன்னை, தன் நாட்டை, தன் அரசியலை, இறைவனை எல்லாத்தையும் கணக்கு காட்டி வேண்டாம்பாங்கிற அப்படி எதிராக நீர் ஏன் பாவம் செய்ய வேண்டும்? அழகாக சொல்கிறார். ரொம்ப அழகான ஒரு ரெட்டாரிக்ஸ், அருமையாக சொல்கிறார். நல்ல விதமாக பேசுறது தாங்க, இதுதான் பேசுறது. தன் நன்மை, முன்னுடைய நன்மை, நாட்டின் நன்மை, பொது நன்மை, இறை நன்மை எல்லாத்தையும் உள்ளா போட்டு எவ்வளோ நல்லவன் என்று காமிக்கிறார். அடுத்து 6ஆம் வசனம் பசங்களேன். சவுல் யோனத்தானின் வார்த்தைகளை கேட்டார். அதனால் சவுல் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, அவன் கொலை செய்யப்பட மாட்டான் என்றார்.
பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து இவ்வார்த்தைகளை எல்லாம் அவருக்கு கூறினார். மேலும் யோனத்தான் தாவீதை சவுலிடம் அழைத்து செல்ல முன்பு போலவே தாவீது அவரது பணியில் ஈடுபட்டார். ரொம்ப அழகான நேர்த்தியான சமாதானம் செய்வோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. சமாதானம் செய்கிறவங்க கடவுளுடைய மக்கள். எப்படி சமாதானம் செய்கிறது? அழகா தாவீதுகிட்ட போய் பேசுகிறான். நான் போய் சொல்கிறேன்டா, என்ன ஆகுன்னு உனக்கு சொல்கிறேன்டா, அதையும் சொன்னான். போய் சொன்னது மனதை திரும்பி வந்தான். இவனை சொல்லி இவனே நீ போய் சொல்கிற, உன்னை நம்ப முடியாது சொல்லியிருக்கலாம், சொல்லக்கூடிய நிலை வரலாம். அந்த சூழ்நிலை இல்லாமல் அவரை கன்வின்ஸ் பண்ணி இவரை கன்வின்ஸ் பண்ணி அவரை இவர்கிட்ட கூட்டு போய் இவரை ஏற்றுக்க வச்சு அவர் ஏற்றுக்க வச்சு முன்பு போல் பணியில் நடந்தார். இவ்வளோ அழகான ஒரு பீஸ் கீப்பிங் எஃபர்ட், ரொம்ப அழகான பீஸ் கீப்பிங் எஃபர்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த யோனத்தான் எவ்வளவு மதியுகத்தோடும் எவ்வளவு சொல்வன்மையோடும் எவ்வளவு நட்பின் பிரமாணிக்க உணர்வோடு நடந்துக்கிட்டார் அப்படின்னாக்க, அவன் சொல்ல கேட்டு இன்ஸ்டன்டேனியஸாக சவுல் மனம் திரும்புகிறார். வாழும் கடவுள் மேல் ஆணை, நான் அவர் கொல்ல மாட்டேன் என்று சூளுரைக்கிறார், சத்தியம் செய்கிறார். ஒருவேளை ஓகே அவனை கொல்ல மாட்டேன்னாக்க ஜோனத்தானுக்கு யோசனை இருக்கும், நம்ம சொல்கிறத நம்பலாமா வேண்டாமா, இருந்தாலும் அது எப்பயுமே நம்ப முடியாதுன்னு ஒரு யோசனை வரும். ஆனால் வாழும் கடவுளின் மேல் ஆணைன்னு ஆணையிட்டு சூளுரைக்கிறாரு. ஒரு ஓத்து, டிவைன் ஓத்து ஃபார்முலா என்று சொல்வார்கள். அந்த இறை பெயரால் ஆணையிட்டு சொல்லுகிறார். அப்போ யோனத்தான் உறுதியாயிடுச்சு, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யாதுன்னு சொன்னேன், அந்த கடவுள் பிறகு சத்தியமாக சொல்கிறேன், அவனை சாகடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ முடிஞ்சு போச்சு, நம்ம சொன்னது அங்கே உரைச்சிச்சு. இப்போ இங்கே அது தாவீதுகிட்ட சொல்கிறார். அவங்க சொன்ன ஏற்றிட்டாங்க, அவரை கூட்டிகிட்டு வர்றாரு. இப்போ தாவீதிடம் யோனத்தான் தாவீதை நோக்கி போனார். தாவீதிடமிருந்து சவுலிடம் வந்தார். சவுலிடமிருந்து மீண்டும் தாவீதிடம் போகிறார். மீண்டும் தாவீதை சவுலிடம் அழைத்து வருகிறார். ஒரு லாங் ஜேர்னி. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாக்க, சில சமயத்தில் இந்த அமைதி ஏற்படுத்தும் திருப்பயணம் நீண்டதாக இருக்கலாம், பல சங்கடங்களை உருவாக்கலாம், சில நெளிவு சூழல்களை நாம் காண வைக்கலாம். மனம் தளரவே கூடாது. சமாதானம் செய்யும்போது நம்ம நல்ல மனதோட நல்ல விதமாக நல்லதை பேசி நாம் நற்செயல் செய்யும்போது நம்ம கடவுளின் மக்களாக மாறுகிறோம். கடவுளின் மக்களாக மாறுறது அவ்வளோ பெரிய பாக்கியம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகு, மூலகில் நல் மனதோருக்கு அமைதியாக. அந்த நல் மனது இருந்தால் தான் அமைதி உருவாக்க முடியும். அசிசியார் அவ்வளோ பெரிய மகான் என்ன ஜெபம் பண்ணாரு? இறைவா, என்னை அமைதியின் தூதுவனாக மாற்று. எவ்வளோ அழகான ஒரு ஜெபம். என்னை அமைதியின் தூதுவனா, மெசஞ்சர் ஆஃப் பீஸ், தூதுவனா மாற்றுங்க. எங்கே போனாலும் அமைதியே விதைக்கணும். அன்பை, பகைமையை, வெறுப்பை, சுடு சொல்ல, கடு சொல்ல, ஈகோவை எல்லாத்தையும் நகர்த்திட்டு அன்பு செய்யவும் மன்னிக்கவும் இந்த மனசை கொடுங்க. நான் அன்பு செய்யப்பட வேண்டும், நான் மன்னிக்கப்படணும், அது தேவையில்லைங்க. நான் பிறரை மன்னி. எவ்வளோ அழகான ஒரு ஜெபம். அதான் இந்த இடத்துல யோனத்தான் சொல்லாமல் செஞ்சுக்கிறார், அருமையாக செஞ்சுக்கிறார். அழகான ஒரு நல்ல மனிதராக, நட்புக்கு ஒரு அற்புதமான ஒரு முன்னுதாரணமாக யோனத்தானை சுட்டி கழுவது இதற்காகத்தான். அடுத்து தொடர்ந்து வாசிப்போம். இன்னும் ஒரு சின்ன செய்தி சொல்லி நம்ம அடுத்து கடந்து போவோம். இந்த 8ஆம் வசனத்தை பற்றி ஒரு சின்ன வரலாற்று தகவலை நம்ம பார்ப்போம். அது ஒரு இடைச்சலாக வருகிறது, அது முக்கியமானதாகவும் இருக்கிறது. அதை நம்ம வாசிப்போம். மீண்டும் போர் மூண்டது. தாவீது புறப்பட்டு பெலிஸ்தியருடன் போரிட்டு அவர்களில் மிகுதியானோரை வெட்டி வீழ்த்தினார். அதனால் அவர்கள் சிதறி ஓடினார்கள். 2 காரியத்தை சொல்ல ஆசைப்படுறேன். இந்த பகுதி கிட்டத்தட்ட 11ஆம் நூற்றாண்டுகளிலே, கிமு 1100 அந்த ஆண்டு வழக்கிலே வரலாற்று குறிப்புகளும் எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் சோர்ஸ், விவிலியத்தை புறம்பே இருக்கிற ஒரு சில தகவல்கள் கூட என்ன சொல்லுதுன்னாக்க, பிலிஸ்தியர்களும் இஸ்ராயல் மக்களும் அந்த கோஸ்டல் பிளேன் என்று சொல்லுகிற கடற்கரை சமவெளிக்காக பெரும் போர்களை மேற்கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. பென்டா போலிஸ் என்றும் டெக்கா போலிஸ் என்றும் 5 நகரங்களையும் 10 நகரங்களையும் இஸ்ராயல் மக்கள் பிலிஸ்தீனுக்காக விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு நிலை வந்ததையும் வரலாறு சுட்டி காட்டுகிறது. அந்த காத்து, அஸ்கலோனு என்று உள்ளிட்ட நகரங்களை எல்லாம் அவர்கள் தங்கள் பக்கம் வைத்திருந்தார்கள். அது முதலாவது. 2வது ஷெஃபேலா என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அதுவும் ஒரு சமவெளி பகுதி. அந்த பகுதிக்காகவும் பெரும் போராட்டம். ஏன்னா அதில் நிறைய கோதுமை, பார்லி விளையும். அதை நான் வச்சுக்கிறதா நீ வச்சுக்கிறதா பெரிய போராட்டம் நடக்கிறதையும் அந்த இடத்துல பார்க்கிறோம். அந்த போராட்டம் எங்கே ஆரம்பித்தது? கிதியோன் காலத்திலேருந்தே ஆரம்பிச்சது. இன்னும் இதுவரைக்கும் வெல்லப்பட முடியாததாகவே சவுலின் காலம் வரைக்குமே இந்த பிலிஸ்தியர்கள் அச்சுறுத்தலாக இருக்கிறாங்க. அப்போ தாவீது போருக்கு போகிறார். இது சின்ன ஒரு செய்தி. இது வரலாற்று தகவலை இந்த இடத்துல ஆசிரியர் எடிச்சலாக சொல்கிறார். எதுக்காக சொல்கிறாருனாக்க, இன்னும் பிலிஸ்தியர்கள் அடக்கப்பட முடியாதவர்களாக, வெல்லப்பட முடியாத ஒரு மாபெரும் சக்தியாக இஸ்ராயலுடைய அமைதிக்கும் நல்வாழ்வுக்கும் அச்சுறுத்தல் இருக்காங்கன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அதில் இன்னொரு சைக்காலஜியும் போடுறாரு. என்னன்னா, தாவீது போருக்கு புறப்பட்டு போனார்.
மிகுதியானோரை வெட்டி வீழ்த்தினார், அதனால் அவர்கள் சிதறி ஓடினார்கள். 2 காரியத்தை சொல்கிறாங்க. ஒன்று, வெளியில் இருந்தார், படைத்தலன்னு ஆக்குனாங்க, அவர் போராட வேண்டியது இருந்துச்சு. இப்போ மர்மவன் ஆகிட்டார். இவர் போகணுன்னு அவசியமே கிடையாது. நீங்கள் போய் அடிச்சுட்டு வாங்கடா சொல்லலாம். ஆனாலும் அவர் பணி தொடர்ந்து செய்கிறார். எதுக்கு எப்போ செய்கிறாரு? தன்னை கொல்ல தேடியவனுக்கு நம்ம செய்யணுமா? தேவையில்லை. கூப்பிட்டுக்கிட்டார்ல, வேலை செய்வோம். அன்றும் இன்றும் என்றும் எப்போதும் ஒரே மாதிரி. ரொம்ப அழகான ஒரு ஆசிரியர் போனார், மிகுதியானோரை வெற்றி வீழ்த்தினார், அவர்கள் சிதறண்டு போனார்கள். அவருடைய மன உறுதி, அவருடைய போர் வலிமை, அவருடைய போர் திட்டங்களை வகுக்கும் ஒரு தளபதி தன்மை எல்லாத்தையும் அழகாக விளக்கி சொல்கிற ஆசிரியர். தாவீது வெல்லப்பட முடியாதவராக இருக்கிறார். பிலிஸ்தியர்கள் வெல்லப்பட முடியாதவர்கள், அவர்களை வென்று ஒழிக்கிறாரு. அவர்கள் சிதறண்டு போனார்கள். இவர் வந்து ட்ரையம்ஃபண்ட்டாக நிற்கிறார். அப்போ 18ஆம் அதிகாரத்தில் இறுதி வசனத்தில் அவருடைய புகழ் மேலோங்கி சென்றது. இப்போ இன்னும் மேலோங்கி போகுது. இஸ் க்ரோயிங் பை ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த். கவோது என்று எபிரேய மொழியில சொல்லுவாங்க. அப்படியே உயர்வுக்கு மேல் உயர்வை தாண்டி போயிட்டே இருக்கிறார். ஏன்? ஆண்டவரோடு இருந்தார். அடுத்த வசனத்தை வாசிப்போமே. பின்னர் ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி சவுலின் மேல் இறங்கியது. அப்பொழுது அவர் தம் வீட்டில் ஈட்டியுடன் வீற்றிருக்க தாவீது யாழ் எடுத்து மீட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியால் சுவரோடு சேர்த்து குத்த முயன்றார். ஆனால் சவுலின் குறியிலிருந்து விலகியதால் சவுலின் ஈட்டி சுவரில் பாய்ந்தது. அன்றிரவே தாவீது அங்கிருந்து தப்பி ஓடினார். அப்போ வா, கூட்டிட்டு வான்னு சொன்னதும், அரண்மனை இருக்க வச்சதும், போர்க்களத்தை போய் போராடி வா, வென்று வான்றதும், அவர் வென்று வந்ததும் ஒரு டெம்பரரி தான். அதுதான் வந்து முழுமையாக மன்னிக்காத ஒரு மனநிலை. மிக முக்கியமான அந்த ரெக்கன்சிலேஷன் வந்து பீஸ் வந்து முழுமையாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்க இப்படி தான் ஆகும். ஆண்டோர் மேல் ஆணை சொல்கிறாரா இல்லைங்களா? அவன் கொலை செய்யப்பட மாட்டான். எந்த வாய் சொன்னுச்சு? 6ஆம் வசனத்தில் இதே வாய் தான் சொன்னுச்சு. இதே கையே 3வது முறையாக ஈட்டி எடுத்து சொருவுது. அப்போ சாபம் ஆண்டவர் மீது ஆணையிட்டு சொன்னது அவர் மீறுறார். இவர் கொல்லப்பட தகுந்தவர். ஆண்டவர் மீது ஆணையிட்டால், ஆண்டோடைய பேரை ஆணைக்காக எடுத்துக்கொண்டால் அது மீறக்கூடாது. இஸ்ராயலுடைய சட்டம் சொல்கிறது. அப்போ ஆண்டவர் உயிர் வாழும் ஆண்டவர் மேல் ஆணைன்னு சொன்னவர் இங்கே வந்து ஆணையை மீறுறார். எவ்வளோ பெரிய பாவத்தை செய்கிறார். ஆனாலும் அவ்வளோ வந்து உக்கிரமான பகைமையும் வெறுப்பும் அழுக்காரும் பொறாமை உள்ளத்தில் இருக்குது. அது முதலாவது கருத்து. 2வது கருத்து, தாவீது வந்து யாழ் மீட்டி கொண்டிருக்கிறார். அழகான ஒரு நல்ல பண்பு என்ன, அவர் வந்து அவருடைய சீசர் அந்த மாதிரி அந்த ஒரு ஆட்கொள்ளப்பட்ட நிலை வந்தபோது பிதற்றி கொண்டோம். அப்படியே தன்னிலை இல்லாமையும் எதையோ பேசி எதையோ செஞ்சுட்டு இருக்கிற நிலையத்திலையும் கூட அவர் யாழ் மீட்டி அன்றிருந்த பிரமாணிக்கும் இன்றும் அளக்குறையாமல் அவராக இருக்கிறார், இவரும் இவராக தான் இருக்கிறார். இது தாவீதுக்கு தெரியல. மன்னிச்சிட்டாரு, ஏற்றுக்கிட்டாரு, மறந்துட்டாரு, அப்படி இருக்க மாட்டாருன்னு நினச்சி வந்தார். என்ன பண்ணார்? ஈட்டியை எடுத்து செவராக அறைவதற்காக எரிகிறார். இந்த முறையும் தாவீது ஆண்டவரின் துணையினால் விலகிவிட்டார். ஆனால் அங்கே அவர் இல்லை, தப்பி ஓடினார். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஒரு கணவனை தப்புவிக்கிற ஒரு மனைவியை பற்றி அழகான ஒரு புதினத்தை இந்த இடத்துல புதைத்து வைத்திருக்கிறார்கள். வந்து பலகின் வழியாக தப்பிக்க வைக்கிறாங்க. யார் பலகின் வழியாக தப்பிக்க வச்சது? பழைய ஏற்பாட்டில் அரசர் வந்து அப்படி கீப் வாட்ச் அப்படி கவனிச்சிக்கிட்டே இருக்கிறார். ஈவன் ராமாவுக்கு போகிற அடுத்த பின்பகுதியில் அங்கே இருக்கிறான்னு செய்தி அவருக்கு போயிடும். உடனே ஆள்களை அனுப்புவார். இப்போ வந்து அவர் ஸ்கேனர்லேயே இருக்கிறார். இப்போ வந்து தாவீது மீகால் வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னு உடனே கண்காணித்து கொண்டு விடும்படி